Hi friends, welcome to Geeta சமையல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சென்னை ஸ்டைலும் கிராமத்து ஸ்டைலும் சேர்ந்த மாதிரி சங்கரா மீன் மாங்காய் போட்டு வைக்க போறோம். அதுக்கு அப்புறம் மீன் வறுக்க போறோம், ரசம் வைக்க போறோம். ரொம்ப ஈஸியா எப்படி தக்காளி ஊறுகாய் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். நம்ம ஊர் ஸ்டைல் சென்னையிலையும் கிராமத்தும் ரெண்டு கலந்தா மாரி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீன் வறுவல். இது மீன் வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இது மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக களி கிண்ட போகிறோம், சாதம் வடிக்க போகிறோம், தேவைப்பட்டால் ரசம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீன் வறுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு மீடியமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு கீரல் இப்படி போட்டு ஊற வச்சிடலாம். நீங்கள் சங்கரா மீனில் குழம்பு வச்சாலும் சரி, வறுவல் வச்சாலும் சரி, சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இந்த வஞ்சர மீனோட இந்த மீனுன்னா ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு எனக்குமே ரொம்ப பிடிக்கும். மாங்காய் போட்டு வைக்க போகிறோம். நம்ம ஒரு ஸ்டைல்னால் தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குழம்பெல்லாம் நல்லா கையால் கரைச்சிட்டு கிராமத்து ஸ்டைல் அதனால தான் நம்ம ஊரும் கிராமத்து ஸ்டைலும் ரெண்டு கலந்தா மாரி வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்க போகிறேன். சங்கரா மீன் இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு தோசையோ இட்லியோ வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு கை பழையதும் போட்டு வச்சுருங்க. அப்படியே தொண்டைக்கு அப்படியே இதமாக இறங்கும், சூப்பராக இருக்கும். நான் எந்த மீன் வாங்க போனாலும் சரி, மைண்டில் ஏதாவது ஒரு மீன் வாங்க போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போவேன். ஆனால் அந்த சங்கரா மீனை பார்த்தா மட்டும் சல்லுன்னு அங்கே போய் தான் இறங்குவேன். ஏன்னா அந்த அளவுக்கு உடனே வச்சு கூட இந்த மீன் குழம்பு சங்கரா மீனில் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் அது இல்லாமல் நம்ம மீன் குழம்பு வச்சு 1 மாதம் ஆச்சு. மீன்காரர் நேற்றே வந்துட்டார், சனிக்கிழமையை வாங்கி சும்மா வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8 மணி வாக்கில் நம்மளுக்கு அந்த சில்லெல்லாம் போய் சூப்பராக 1000 ரேஞ்சில் அழகாக வந்துடும். அப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே கழுவி வச்சுட்டு திருப்பி நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இன்னொரு தடவை கழுவுனா அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் முன்னாள் வாங்கி வைக்கிறேன்னா, ஏன்னா இந்த மீன்கார் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 1 மணிக்கு தான் வருவார். நம்ம 1 மணிக்கு சமையலே பண்ணிவிடுவோம். அதனால் சனிக்கிழமை வரும்போதே நான் வாங்கி வச்சுடுவேன். வாங்கி சும்மா அந்த மண் போகிற அளவுக்கு அலம்பி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சா மறுநாள் எடுத்து ஆஞ்சிக்கலாம். நம்மளுக்கு அப்படியே இந்த ஃப்ரெஷ்ஷு அப்படியே இருக்கும். நீங்கள் அந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் சேர்த்தே தான் நாளைக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சாலும் சரி, மீன் வறுத்தாலும் சரி, 2 மீனுமே எடுத்துப்பாங்க. ஏன்னா அப்படி தாங்க பழக்கி விடணும். வெறும் வறுத்த மீன் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு பசங்களை பழக்கி விடக்கூடாது. குழம்பு மீனும் சாப்பிட்ணும். அதுக்கு தான் இப்போ எல்லாத்தையும் கோடு போட்டுட்டு மசாலா தடவிடலாம். மீன் நல்லா கல் மாரி இருக்குது. இல்லை 2 மீன் கலந்துருக்கு. சாஃப்ட்டும் இருக்குது, கல் மாரி இருக்கும்ல அந்த சங்கராவும் இருக்குது. இதில் அவ்வளோவா பெறலாம் இல்லை. ஆயறதுக்கே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ மீனெல்லாம் நடுவில் இது போல் கீரல் போட்டாச்சா, ஒரு 1/2 லெமன். இதில் ஒன்றுமே போட தேவையில்ல, வெறும் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் லெமன் போட்டு ஊற வச்சாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன். நான் முடிஞ்சால் உங்களுக்கு தக்காளி ஊறுகாய் எடுக்க முடிஞ்சால் இதிலே நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இப்போ உப்பு
உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, ஓகேவா? பாருங்கள், இது வெறும் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாரி போட்டுக்கோங்க. இந்த சங்கரா மீனுக்கு மட்டும் வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் பரட்டி வச்சாவே செம்மையாக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே பரட்டி நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வெங்காயம்லாம் உரித்து வச்சுட்டேன், பூண்டு மட்டும்தான் உரிக்கணும். நம்ம மீன் குழம்பு வச்சு 1 மாதத்துக்கு மேலே ஆகிற மாரி இருக்குது. நான் எதுக்கு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன்னா, கவுச்சி இல்லை, மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பட்டுரும், அதனால தான் கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக மசாலாலாம் தடவியாச்சு. இது அப்படியே என்னடா அது இப்படி பெசறாலே அப்படின்னு நினைக்காதீங்க. மீன் வந்து ஹேண்டில் பண்ணும்போது சாஃப்டாக தான் பண்ணுவேன், புரியுதா? நானே மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் வாங்குவேனே, இல்லைன்னா வாங்க மாட்டேன். கொஞ்சம் மீனை பற்றியெல்லாம் தெரியும், அதனால் பிரச்சனை கிடையாது. தெரியாதவங்க வாங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஒரு நேரத்தில் நம்ம தெரிஞ்சவங்க வாங்கும் போது ஏமாற்றிடுவாங்க. அதனால் ரெகுலராக வாங்குறவர்கிட்ட தான் வாங்குறது. புதன்கிழமை செய்கிற மாரி இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமையே வாங்கி வச்சுருவேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்கிற மாரி இருந்ததுன்னா சனிக்கிழமையே வாங்கி வச்சுட்டோன்னே ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் மீன் ஆயறதுக்கு. ஏன்னா மீன்காரவங்க ரொம்ப பிஸியாகிடுவாங்க புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். அப்புறம் நம்ம கடை நினைக்கிறப்ப வாங்கி செய்ய முடியாது. இறா இருக்குன்னு பார்த்தேன், இறா இல்லை. சங்கரா, தேங்காய் பாறை, அப்புறம் வந்து கருப்பு கிழங்கா, அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாமா? இப்போ வந்து குழம்ப நம்ம கலக்கி வச்சிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் அம்மியில் நச்சு வச்சுருக்கேன், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளி வந்து ஒரு 50 கிராம் புளியை ஒரு 2 டைம் மட்டும் நான் தண்ணி ஊற்றி ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். நான் தான் சொன்னேன்னே, கிராமத்து ஸ்டைலு, சென்னை ஸ்டைலு ரெண்டுமே சேர்ந்தா மாரி ஒரு மீன் குழம்பு. மீன் குழம்புனாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 கலந்தா மாரி இருக்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து உப்பு, ஒரு துண்டு இஞ்சியை நச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துருங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, நல்லா உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு போட்டு கையில் நச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக வரும். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாரி குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன், வீட்டு மிளகாத்தூள். எப்பயுமே வந்து வீட்டில் மிளகாத்தூள், புளி, உப்பு 3மே இருந்தாவே நம்ம வீடு கொஞ்சம் செழிப்பாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எதுவும் இல்லைனாலும் இதை கரைச்சி வச்சு நம்ம குழம்பு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். எங்கள் அம்மா சொல்கிற பழமொழி இது. எப்பயுமே ஒரு குடும்பம்னு இருந்தால் புளி, உப்பு, மிளகாத்தூள் இது 3மே இருக்கணும். இப்போ இதை கரைச்சி விட்டுட்டு கொத்தமல்லி, ஒரு சிஸ்டரு நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் கொத்தமல்லி போட்டேன். அதுக்கு நீங்கள் மீன் குழம்புக்கெல்லாம் கொத்தமல்லி போடாதீங்க, போடுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த வந்திருந்தது. நம்ம விருப்பங்க, எப்படி வேணால் கொத்தமல்லி வந்து உடம்புக்கு நல்லது, நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம்.
இது தப்பே கிடையாது. இதுக்கு தான் கொத்தமல்லி போடணும், அதுக்கு தான் கொத்தமல்லி. நான் தான் சொல்கிறேனே, கொத்தமல்லி கருவேப்பிலை நான் எல்லாத்துக்குமே சேர்ப்பேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வந்துட்டு இதை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு ரெகுலராகவே சாப்பிட்டு வரலாமே, தப்பு கிடையாதுல்ல. அதுதான் அவங்க சொன்னது தப்பு கிடையாது. அவங்க போட மாட்டாங்களான்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் சொன்னாங்க. நான் எல்லா குழம்புக்குமே கொத்தமல்லி கருவேப்பிலை போடுவேன். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க தெரியும். இப்போ வந்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம மாங்காய் வர போட போகிறோம். குழம்பு வந்து இந்த திட்டம் இருந்தால் போதும். நீங்கள் பாருங்கள், நான் புளி கரைச்சிட்டு, ஏன்னா இது சதை புளி, கரைக்க புளிப்பாக வரும். அதுதான் திட்டமாக கரைச்சிட்டு நான் வச்சுட்டேன். இப்போ வந்து குழம்ப தாளிச்சிக்கலாமா? மண் சட்டியில் தான் தாளிக்க போகிறேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம். எல்லா இடத்துலையும் மழை பெய்யுதுங்க. சென்னையில் மட்டும் மழையே பெய்ய மாட்டேதுங்க. ஆற்றுல தண்ணி போகுது, பாலத்துக்கு அடியில் தண்ணி போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னையில் மட்டும் தண்ணியே மழையே பெய்ய மாட்டுது. தண்ணியேன்ற பாருங்க, மழையே பெய்ய மாட்டுது. கொஞ்சம் மழை பெய்யும், நல்லா சில்லுன்னு இருக்கலான்னு பார்த்தா சான்ஸே கிடையாது போல இருக்குது. வர்ண பகவானுக்கு நம்ம மேலே என்ன கோவமோ தெரியல. இப்போ எண்ணெய் காயட்டும். பாருங்கள், ஒரு 1.5 கட்டி பூண்டை நச்சு வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தையும் அம்மியில் நச்சு வச்சுருக்கேன். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி மட்டும்தான் இருந்தது. நான் வந்து தாளிப்பு வடகம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். சரியா? இப்போ எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் பாதி ஹீட்டானோடனே இதை பாருங்கள், 1 ஸ்பூன் தாளிப்பு வடகம். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வடகம் போட்டு தாளிக்கும் போது. அதேமாரி மீன் குழம்பெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், சனிக்கிழமை சாயங்காலமே வச்சுடுவேன். வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வைக்கிறதில்ல, ஏன்னா மீன் வந்து முள்ளெல்லாம் தனித்தனியாக வந்துடுதா. நம்மலாம் சாப்பிட்ருவோம், அவங்க பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு சங்கடப்படுறாங்க. பிசைஞ்சு கொடுத்தா கூட அதில் முள் இருக்குது. அதனால தான் அப்படி மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் ஒரு 3 ஹவருக்கு, மதியானத்துக்கு சாப்பிட்ற மாரி இருந்தால் காலையில் ஒரு 3 ஹவருக்கு முன்னாடியே வச்சிட்டிங்கன்னா ஊறிடும். சங்கரா மீனெல்லாம் உடனே வச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பொரிஞ்சவொடனே பூண்டு, நல்லா பொரியட்டும். ரொம்ப ஈஸியாக தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி விலை கொஞ்சம் கம்மி தானே. எப்பயுமே வந்து தக்காளி சீசன் வந்தால் மட்டும் நான் எப்பயுமே போட்டு வச்சுருவேன். உங்களுக்கே தெரியும்ல தக்காளி ஊறுகாய். இந்த தடவை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் சிஸ்டர் இன்னும் தக்காளி ஊறுகாவே நீங்கள் ரெடி பண்ணலன்னு ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க போன வாரத்தில். நான் போன வாரம் தான் நாங்கள் டூர் மாரி போயிட்டோம்ல, அதனால் போடல. நான் அதனாலே தக்காளி வாங்கி ஃப்ரிட்ஜிலேயே வைக்கல. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா ஈரமாயிடும், நீர் கொத்த மாரி ஆகிடும், தக்காளி வதங்க வந்து லேட் ஆகும். இப்போ 2 நாள் ஆச்சு தக்காளி வாங்கி, நல்லா ரெட் கலரில் வாங்கி வச்சுருக்கேன். இது பாருங்கள், கல் மாரி. ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கல. சரி, அப்படியே உங்களுக்கு எப்படி ஈஸியாக தக்காளி ஊறுகாய் செய்யறதுன்ட்டு உங்களுக்கு முதல்ல குழம்ப கலக்கி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு 80% நல்லா நச்சிட்டேன் இன்னைக்கு. அப்படியே இது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி ஊறுகாய்க்கு வறுக்க வேண்டியதாக வறுத்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் தனியா ஃபஸ்ட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தனியா போடும்போது தக்காளி ஊறுகாய் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கிலோ தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாரி 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன்.
இது பாதி வறுபட்ட பிறகு வெந்தயமும் கடுகும் சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். ஏன்னா இது சின்ன ஸ்பூன், அதனால தான் கொஞ்சம் கடுகு சேர்த்து எடுத்து போட்டேன். வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும், ஏன்னா கசப்பு எடுக்கும், டேஸ்ட்டே வந்து கம்மி பண்ணிடும். அதனால் எப்பயுமே வெந்தயம் வந்து பவுட்ரு பண்ணுறதா இருந்தாலும் சரி, திடீர்னு குழம்புக்கே தாளிக்கிறோம்னான்னு வச்சுக்கோங்க, வாயில் மாடிச்சுன்னா கசப்பு வரும். அது பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம பச்சையாக சேர்த்துருக்கனால நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், வெங்காயம் ஈரப்பதம் போய் நல்லா மினுன்னு இருக்குது. இப்போ நம்ம கரைச்சி விட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே போட்டாச்சு. இப்போ எதுவும் போட வேண்டியதில்லை, நல்லா மலர்ந்து தான் வரணும். ஓகேவா? நான் தான் சொன்னேன்ல, நாளைக்கு கொஞ்சம் சேர்த்து நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். இட்லிக்கு மாவு போட்டிருக்கேன், ராகி மாவு. அதை வந்து இட்லி சுட்டுட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடிடலாம். இப்போ வந்து தக்காளி, 1 கிலோ தக்காளி சொன்னேன்ல, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஊறுகாய்க்கு தகுந்த மாரி உப்பு. இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே வந்து வேகணும் நல்லா. தேவைப்பட்டால் ஒரு 1/2 கிளாஸு தண்ணி வேணா ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போயே ஊற்ற தேவை கிடையாது, எப்படின்னு பார்த்துட்டு தான் ஊற்றணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா தக்காளி வெந்துருச்சுன்னா ஓரளவுக்கு குழஞ்சிடும், தண்ணி தேவைப்படாது. வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு கூட வேக வச்சுக்கோங்க. நான் குக்கரில் உங்களுக்கு வேக வச்சு கொடுத்துருவேன். ஆனால் வந்து குக்கரில் வேக வைக்கும் போது ஒரு தக்காளி நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த மிளகாத்தூளும் ஏன் இப்போ சேர்த்தேன்னா நல்லா அந்த மிளகாத்தூளோட ஃப்ளேவர்லாம் போயிடும். உப்பெல்லாம் நல்லா சாராக வந்து நல்லா சேர்ந்து வரும். ஓகேவா? இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளிக்கு தண்ணியே ஊற்றலை. எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு தான் பார்த்துட்டு சேர்த்துக்கலான்னு சொன்னேன். இன்னும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் கூட தக்காளி வைக்கல, 2 நாளாக வெளியவே தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொலைய வெந்து வந்துடணும். அந்த மிளகாத்தூள் வாசனையும் போயிடணும், தக்காளியோட பச்சை மணமும் போயிடணும். இது அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளோட மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வருது. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது 5 நிமிஷம்தான் ஆகுது, இன்னொரு 10 நிமிஷம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு பாருங்கள், சூப்பராக நல்லா தகன்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய், ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது மாங்காய் வந்து பாதி வேகட்டும். நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அது லைட்டாக அப்படியே மீன் குழம்புல ஊற்றி லைட்டாக மலர்ந்தோன்னே மீனை சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, சூப்பரான சென்னை கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நம்மளோட தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. இதை அப்படியே ஃபேன் காற்றுல வச்சிடணும். வச்சு ஆற வச்சுட்டு கொஞ்சம் 90% அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் நம்ம தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பக்கம் ஒலை வச்சுருக்கேன். சாதத்துக்கு கொஞ்சமாக ராகி களி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆற வச்சுட்டு வந்துடுறேன்.
பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு, மாங்காவும் நல்லா வெந்துட்டுருக்கோம், குழம்பும் நல்லா மலர்ந்து வந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இங்கே பாருங்கள், நல்லா திக்காக 2 தடவை 1/4 கிளாஸு தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ஊற்றி மலரட்டும். அதுக்கப்புறம் வந்து மீனை சேர்த்துக்கலாம், லைட்டாக மலரணும். இப்போ பாருங்கள், லைட்டாக மலர்ந்து வருதா. நம்ம மீனெல்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம மீன் குழம்பு வைக்கிற வரைக்கும் வெளியவே இருந்தால் அடிக்கிற வெயிலுக்கு பாவம் அது என்ன பண்ணும், கெட்டு போயிடும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கணும், ரொம்ப நேரம் வேண்டாம், ஏன்னா மீன் உடஞ்சிரும். அப்படியே லைட்டாக மூடியெல்லாம் வைக்க தேவையில்ல. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், லைட்டாக மலர்ந்து வருதா. மீன் குழம்பு பாருங்கள், சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இன்னமும் எண்ணெய் பிரியும். மீன் வந்து பாதி வெந்தால் போதும், ஏன்னா மண் சட்டிலேயே அந்த குமுறல்லையே வெந்துடும். சென்னை கிராமத்து மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து தக்காளியை கொஞ்சம் குறைன்னு அரைச்சாச்சு, ஆற வச்சு. ஒரு 75 கிராம் எண்ணெய். இப்போ வந்து 1 கிலோவுக்கு 100 கிராம் எண்ணெய்ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. நான் ஏன் 75 கிராம்னால், எங்கள் வீட்டிலலாம் ஒரு வாரத்துக்கு கூட தக்காளி ஊறுகாய் இருக்காது. தக்காளி ஊறுகாய் இருந்ததுன்னா சப்பாத்தி, தோசை, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே தக்காளி ஊறுகாய் தான் ஓடும். அதனால் எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலாம். இது உடனே தான் காலியாக போகுது. அதனால் நான் ஒரு 75 கிராம் தான் ஊற்றிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன், ஒரு 3 காஞ்ச மிளகாய், 3 கட்டி பூண்டை நச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. பூண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பெருங்காயத்தூள் நிறையவே சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். வாசம் சூப்பராக இருக்கும் பெருங்காயம் போடும்போது. நல்லா இதை வதக்கி விட்டுட்டு களி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு களி நம்ம தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது வீடியோ கட் ஆகிடுச்சு. தக்காளியை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வச்சு மலர விட்டுக்கோங்க. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சவனை தான் நீங்கள் இறக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் தான் வேக வச்சு மிளகாத்தூள் போய் ரெடி பண்ணாலும் அந்த கொஞ்சம் அந்த தக்காளியோட பச்சை மணம் போகணும். இப்போ வந்து நான் ஒரு நல்ல பெரிய கட்டியாக வெல்லம் போட்டிருக்கேன். நான் பேசிகிட்டே இருந்தனால சொல்லலை. வெல்லம் போடும் போது அந்த புளிப்பு, காரத்துக்கு, உப்புக்கு பேலன்ஸ் வரும், நல்லா டேஸ்ட் வரும். இப்போ அப்படியே இருக்கட்டும், மூடாதீங்க, மூடக்கூடாது. மூடினீங்கன்னா அந்த வேர்வை தண்ணி பட்டுரும். இப்போ அப்படியே சிம்மில் இருக்கட்டும். நம்ம வந்து களிக்கு வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன், ரெடி பண்ணிக்கிறேன். வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை நான் குறைன்னு ஒரு 90%
அரைச்சி சேர்த்துருக்கேன். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு தக்காளி ஊறுகாய் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, ஏன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கு தான் நான் சிம்மில் வைங்கன்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம வறுத்து வச்சதை அரைச்சதை சேர்த்தோன்னே மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்குது. பாருங்கள், சாதம் வந்து நல்லா மலர்ந்து வருது. ஆனால் இன்னும் வேகலை. இப்போ வந்து களிக்கு வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தண்ணி வந்து பாதி ஹீட்டானால் போதும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லெண்ணெய் தான். தோசைக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கிறதுக்காக இந்த டப்பாவில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து மாவை போட்டுடலாம். போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே வெந்து வந்துடும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அப்படியே மூடி வச்சுருங்க. ஊறுகாய் பாருங்கள், அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. அப்படியே அந்த சட்டியில் வந்து நம்மளுக்கு அந்த ஒட்டாத மாரி வரும். அப்போ தான் வந்து ஊறுகாய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு தெரியுதா? இப்படி நவுத்துனா எப்படி வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், களி மூடி வச்சுருந்தோம்ல, ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே மூடி வச்சா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பபுள்ஸ் மட்டும் கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க, மாவு இல்லாமல் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை தொட்டு வலிச்சு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மூடி வச்சிங்கன்னா அந்த குமுறல்லையே வெந்துடும் மாவு. கையில் தண்ணி தொட்டுக்கோங்க, அப்படியே வைக்காதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடணுன்னே, ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு கீழே தீயாது. மாவு வந்து ஒன்றா சேர்ந்து வந்துட்டாவே வெந்துடும் உங்களுக்கு அந்த ஹீட்லேயே. அது இந்த மண் சட்டியில் வைக்கும் போது நல்லாவே வெந்துடும், பயப்படவே தேவையில்ல. அப்படியே தண்ணியில் இது பாருங்கள், இப்போயே வெந்த மாரி தான் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது களிக்கிண்ட. நிறைய பேர் கஷ்டன்றீங்க, ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம ஊறுகாய் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே திரண்டி வருது பாருங்கள். இன்னும் நம்ம வச்சா எண்ணெய் அப்படியே பிரியும். ஆயிடுச்சு தக்காளி ஊறுகாய். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி விலைலாம் ரொம்ப கம்மி தான். 2 கிலோ 50 ரூபா தான். நம்ம ஒரு காலத்தில் 200 ரூபாலாம் வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் செஞ்சு வச்சுடுங்க. உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு அந்த வானலியில் கொஞ்சமாக சோறு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இப்படி திருப்பும் போதே பார்த்தீங்களா எப்படி வருது? இந்த அளவுக்கு ரெடியாக இருக்கணும். சட்டியில் வந்து அப்படியே திரண்டி வரணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி வரணும். அப்போ தான் ஈரமே இல்லைன்னு அர்த்தம்.
சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதேமாதிரி இப்படி எடுத்தால் சலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்திங்களா, இந்தமாரி வரணும். இதுதான் தக்காளி ஊறுகாவோட ஸ்பெஷாலிட்டி. இப்படி இருந்தால் தான் நீங்கள் எவ்வளோ நாள் வெளியவே வச்சா கூட கெட்டு போகாது. ஓகேவா? நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணெய் நிறைய இருந்ததுன்னா கெட்டு போகாதுன்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம செய்கிற பக்குவம் நம்ம ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் கெட்டு போகாது. அப்படி எண்ணெய் கம்மியாக ஊற்றினா கூட வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களாம் நிறைய எண்ணெய் உப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்கள்ல, அந்தமாரி இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். சட்டிலேயே ஒட்டக்கூடாது. அப்போ தான் அந்த ஈரப்பதம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு களியும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மூடி வச்சுருக்கோம். இப்போ வந்து மீன் தான் வறுக்கணும். வறுத்துக்கலாம். ரசம் வச்சாச்சு. கொஞ்சம் புளி தண்ணி, ஒரு தக்காளி போட்டு கொஞ்சமாக ரசம். இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம தடவி வச்ச மசாலா தடவி வச்ச மீனை போட்டுடலாம். அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ரசம் பார்த்திங்கன்னா மலர்ந்துருச்சு. இப்போ மீன் வந்து திருப்பிக்கலாம். இப்போ மீனை எடுத்துடலாம். ரொம்ப மொறுன்னு வறுக்காதீங்க. பிச்சு சாப்பிடும் போது அப்படியே ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாகவே வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கா? இப்போ நான் எல்லா மீனும் வறுத்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். சூப்பராக சங்கரா மீன் வச்சு மாங்காய் போட்டு சென்னை ஸ்டைல்லையும் கிராமத்து ஸ்டைல்லையும் மீன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அது போல் நம்ம வச்சுருக்கோம். ஈஸியாக தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கோம். சாதம் வடிச்சிருக்கோம். ராகி களி பண்ணியிருக்கோம். சங்கரா மீன் வறுத்துருக்கோம். சூப்பராக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் கொடுங்க. ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.